Daily. Taste the Daily. தற்போதைய அண்மை தகவல். ஆம்பூரில் எரிந்துவிடும் விழாவில் மோதல் ஏற்பட்டு 3 பேருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்பூர் அருகே நடைபெற்ற எரிந்துவிடும் விழாவில் மோதல் காரணமாக 3 பேருக்கு கத்தியால் வெட்டு விழுந்திருக்கிறது. காளைகளில் முதலில் அவிழ்த்து விடுவது தொடர்பாக வாணியம்பாடி ஆம்பூர் இளைஞர்களுக்கிடையே மோதல் சம்பவம் ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 3 பேருக்கு வெட்டு விழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை தகவல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகராஜ் வழங்க நாம் கேட்கலாம். நாகராஜ், விரிவான விவரங்கள். நிச்சயமாக ஆம்பூர் அருகே நடைபெற்ற எரிதல் திருவிழாவில் கத்தியால் குத்தி இருதரப்புடைய ஏற்பட்ட முதலில் கத்தியால் குத்திய வாலிபரால் பெரும் பரபரப்பு. கத்தியால் சுற்றக்கூடிய வாலிபருடைய வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆம்பூர் அடுத்த வீராங்குப்பம் பகுதியில் இன்று எரிதல் திருவிழா நடைபெற்றது. விழாவில் வீதியில் காளைகள் முன்பி அழைத்து வருவது தொடர்பாக வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த இளைஞருக்கும் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கத்தியால் குத்தியதில் ஆம்பூர் ராமச்சந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ், தேவலாபுரம் பகுதியைச் சேர்ந்த குபேரன் மற்றும் நாயகன் ஆகிய 3 பேர் பரிதாபமடைந்து ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்ற 2 பேர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவம் குறித்து உமராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். எதிர்ப்பு மாவட்டத்தில் ஒரு பகுதி ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் காவல்துறை விதிப்பது இது போன்ற சம்பவங்கள் நடப்பதாக சமூக குற்றம் சாட்டி வருகிறது. மேலும் இச்சம்பவம் தற்போது வலைதளங்கள் பரவி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தும் சார். விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். Taste the Daily.